அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க அறுவடை வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, கத்திரிக்காய் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து இப்போ வரைக்குமே நான் வந்து கத்திரிக்காய் அறுவடை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன். ஏன் அப்படின்னா, காய் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு நல்லா காய் கொடுத்துட்ருக்கு. அதனால தான் நான் வந்து கத்திரிக்காய் அறுவடைனாலே கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு நான் அறுவடை கொடுத்துட்ருக்குறேன். பாருங்க, இங்கே ஒன்றுருக்கு. நம்ம வந்து இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த பிஞ்சு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பிஞ்சு நம்ம முத்துறவங்க மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த காய் வைக்கலை, ஆனால் விதையில் வந்து இருந்துருக்கும் போல இருக்குது. இந்த காய் காய்ச்சிருக்கு ப்ளூ கலரு. நம்ம வந்து இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. பாருங்க, ப்ளூ கலரு. இப்போது இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, இது நம்ம எடுத்துக்கலாம். எல்லா செடி வந்து இது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இங்கேன்றது இப்போ வந்து 4-5 மாதமாகவே வந்து கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லாவே நமக்கு அறுவடை கொடுத்துட்ருக்கு. பாருங்க, ஒவ்வொரு செடிலையும் வந்து பாருங்க, ஒவ்வொரு செடிலையும் நிறையாவே இருக்குது காய். பாருங்க, எல்லாமே பிஞ்சாக இருக்குது. மழை பெஞ்சதுனால வந்து 2 செடி வந்து மழை பெஞ்சதில் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், செடி வந்து ரொம்ப நமக்கு வந்து நிறைய அறுவடை கொடுத்துருச்சு. காய் வந்து நல்லாவே இருக்குது ஆரம்பத்தில் வந்து இப்போ வரைக்கும். ஆனால் வந்து மழை பெஞ்சதில் வயசாகிடுச்சு, செடிக்கு வயசாகிடுச்சு. மழையும் பெஞ்சதுனால வந்து இங்கே பாருங்கள், மழை பெஞ்சிட்டு 1 மணி நேரம் நல்ல மழை, பெரிய மழையை பெஞ்சு அந்த இதில் வந்து இந்த செடியெல்லாம் வந்து ஒரு 3 செடி வந்து நமக்கு இந்த மாதிரி போயிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பூரா பிஞ்சாக இருக்குங்க. எல்லாமே காஞ்சி வச்ச செடி. அதனால் நம்ம வந்து இந்த காயை எடுத்துகிட்டு நம்ம அந்த செடியை வந்து பிடுங்கிடலாம். இங்கே பாருங்க, இந்த செடி நீ வராது. அதனால் நம்ம வந்து இந்த காயை எடுத்துக்கலாம். இங்கே இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்குது. இதுவும் வாடிடுச்சு. பாருங்க, இது வந்து தண்ணி வந்து இன்னும் ஈரம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து மழை பெஞ்சதில் செடிக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரே கொத்தில் வந்து 3 காய் கிடக்குது பாருங்கள். இதை 3யுமே வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். செடி வந்து சூப்பராக காய்க்குது பாருங்கள். இது பிஞ்சாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் அறுவடை எடுத்தாச்சு. இப்போது நமக்கு பீக்கங்காய் வந்து நம்ம ஏற்கனவே நான் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது வந்து பீக்கங்காய் 1 இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நிறையா பிஞ்சு இருக்குது. ஆனால் இது வந்து வீட்டில் வந்து அன்றைக்கி நம்ம எடுத்ததில் 4-5 காய் இருக்குது. அதோடு நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது 1 காய் இருக்குது, நம்ம இதையும் அறுவடை எடுத்துக்கலாம். மூக்குத்தி அவரை நான் விதைக்காக விட்டுருக்குறேன். நேற்று தான் வந்து இந்த விதையெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. நம்ம அந்த விதையை எடுத்துருக்குறோம். இது இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அந்த விதையை எடுத்துக்கிறதுக்காக நான் வச்சுக்கிறேன். இப்போது வந்து நம்ம இது வந்து நமக்கு விளைஞ்சிருச்சு. அதனால் நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த செடி பீன்ஸு பாருங்க, நம்ம வந்து ஏற்கனவே நான் அறுவடை கொடுத்துருக்குறேன் பாருங்க இருக்குது. நம்ம அந்த அறுவடையோட நம்ம இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது விட்டோம்னா வந்து முத்திரும். அதனால் வந்து அறுவடையோடு நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இங்கே இருக்கு, இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து பிஞ்சாக இருக்குது, இது முத்திடுச்சு. இந்த பாருங்க, பீன்ஸு வந்து செடி பீன்ஸு. இது வந்து இப்போ வந்து நம்ம அறுவடை எடுத்தாச்சு. நம்ம கத்திரிக்காய் பாருங்கள், நமக்கு 1 கிலோவுக்கு மேலே 1 கிலோ இருக்கும் கத்திரிக்காய் வந்து. நம்ம வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம். இப்போ மழை பெஞ்சதுனால நமக்கு வந்து கத்திரி செடி வந்து 2-3 செடி போயிடுச்சு. இருக்கிற செடி வந்து நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பீக்கங்காய் ஒன்று அறுவடை எடுத்துக்கிறோம். புள்ளங்காய் 1 எடுத்துக்கிறோம்.
செடி பீன்ஸில் இருந்தது, அதையும் நம்ம எடுத்துட்டோம். பீட்ரூட் வந்து ஏற்கனவே வச்சதில் வந்து நான் எடுத்து மறுபடியும் இன்னொரு பையில் வச்சேன், அது இருந்தது, அதுவும் எடுத்தாச்சு. இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தான் முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.